சிவகங்கையில் விறகு வெட்டும் கூலி தொழிலாளி கொலை வழக்கில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பார்க்கலாம் விரிவாக. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அடுத்த பாப்பாக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் காளையார். விறகு வெட்டும் கூலி தொழிலாளியான இவர் சம்பவத்தன்று பாப்பாக்குடி கிராம கண்மாயில் விறகு வெட்டி கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டதே இந்த கலவரத்திற்கு காரணம். காளையாரின் மகனான அழகர்சாமி டாடா ஏசி வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வந்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன் திருமண விழா ஒன்றிற்கு சவாரி சென்ற இவருக்கு பார்க்கிங்கில் வாகனத்தை நிறுத்துவதில் சிலருடன் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதில் அழகர்சாமியின் சாதியை குறிப்பிட்டு எதிர்தரப்பு வாக்குவாதம் செய்ததில் தகராறு முற்றியதாகவும் உடனே தன் தந்தை காளையாரை அழகர்சாமி சம்பவ இடத்திற்கு வரவழைத்ததில் இருதரப்புக்கும் இடையே கைகலப்பானதாகவும் சொல்லப்படுகிறது. கைகலப்பில் சாதியை குறிப்பிட்டு தரக்குறைவாக பேசி தாக்கியதில் ஆத்திரமடைந்த அழகர்சாமி போலீசில் புகார் அளித்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த எதிர்தரப்பு தந்தையையும் மகனையும் புகாரை வாபஸ் பெற கூறி நெருக்கடி கொடுத்து மிரட்டி வந்ததாக சொல்லப்படுகிறது. இதில் மகனின் நலனை கருத்தில் கொண்டு காளையார் புகாரை வாபஸ் பெற்ற நிலையில் ஆத்திரமடங்காத அந்த கும்பல் அழகர்சாமியை பழிவாங்கும் நோக்கில் தேடி வந்ததாக தெரிகிறது. இதனை முன்கூட்டியே அறிந்த காளையார் தன் மகனை ரகசிய இடத்தில் மறைமுகமாக தங்க வைத்திருந்ததாக கூறப்படும் நிலையில் மகன் கிடைக்காத விரக்தியில் தந்தையை கும்பல் கொன்று சென்றதாக கூறப்படுவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் உரிய முறையில் விசாரணை நடத்தி கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்திய உறவினர்கள் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கொலையும் பின்னணி காரணமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கும் போலீசார் சிலரை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.